பண்றோம். ஏன்னா அவன் நல்லனுக்கு பிறந்திருந்தா நேரம் வந்திருப்பான். அவன் தான் வாய்க்காருக்கு வைக்க போருக்கு வந்து விருந்தாளிக்கு பிறந்தவன். அவன் எதுக்கு பிறந்தனா போறீங்களேம்மா. ஓஹோ, ஒரு ஒரு ஊரு தவறாத ஒரு ஆள் கையில ஒரு பிஸ்கெட் எடுக்க கூடாது, ஒரு தின்பண்டம் எடுக்க கூடாது. யாரும் எடுத்துமா கூட வர வெயில அப்படியே குரங்கு எப்படியோ. ஆமா, தப்பு. ஐயோ தம்பி வாடி போட்டு போற தம்பி ஓடி போன அந்த ஓடி போனான் பரவாயில்ல. என் அக்கா போல கடைக்கு போல அவன் போல பெரிய கண்ணு பண்ண பையா அவங்கள யாரும் போடலையா? பட்டு பட்டுவரா கேள்வி மாட்டீங்க தம்பி. என்னடா என்னடா முருங்க என்னடா தம்பி? வாடி பாரு அப்படியே அவுத்துட்டு பக்கத்து மூணு மூவா தொங்கும். ஆம்பளை சிங்கமா அவுத்துட்டு பார்த்தா தெரியும். தம்பி 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 எங்களுக்கு எதிர்பார்த்து பாடுறது தம்பி. பாடியா இல்ல ஓடுவியா? தம்பி அவரே இவரே அது போனவரே ஆயமான கேந்திர கயிறு கயிறு கொஞ்சம் தாண்டி என் கயிறு குத்து மயில என் கயிறு அங்கே விட்டு வந்துட்டான். ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கு ரஞ்சி தம்பி என்கிட்ட தம்பி வீண் வார்த்தை பேசினா தொடப்ப கட்டியால அடிப்பேன். நீ தொடப்ப கட்டியால அடிப்பேன்? ஆமா. நான் ரெண்டு கொட்டையால அடிப்பேன். அந்த கொட்டையால அடிப்பேன் தம்பி. என் கொட்டை தாங்க போடுது பண்ணுடி. எங்க எங்க இது எங்க போறா தம்பி? அட கனவு பண்ணுமையா எட்டி பாரு எப்படி பண்ணுறீங்க? பண்ணுடி எத்தனை நம்பர் தெரியுமா தம்பி? 3000 ஓ நீ நினைக்கிற? ஆவடியா ஏன் நினைக்கிற? அது நினைக்கிறேன். ஐயோ டேய் தம்பி போ நீ நினைக்கிற தம்பி. சபைக்கு ஒரு அழகான பெண் வந்தா கிழிய மேலே உத்து பார்த்து பேச தம்பி. இந்த மாதிரி
பேசக்கூடாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா மகன் மேலே பார்த்தேன். ஓஹோ தம்பி உன் அக்கா பரிசுத்தால பாரு, பெரிய ஆள பெரிய பாரு, அவளை பாரு, இவளை பாரு, அந்த மாதிரி நம்பிக்கை வைக்க தம்பி ஏன்னா மேலையும் பாரு கீயும் பாருன்னா ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கு காலில் என்ன இருக்கும், கைத்துல என்ன இருக்கும், முதல்ல ஏன்னா கைத்துல என்ன இருக்கும், வெள்ளாங்க இருக்கும், தாலியா இருக்கும், அப்புறம் ஆமா யாரும் ஒரு டாபிக் போட்டுக்கிறான் போட்டு போட்டு அதை எடுத்து மாறுவான் ஆமா அவன் சரியான தாலி அறுத்த பையன். யார பார்த்து தாலி அறுத்து? ஏன்னா நீ ஒண்ணா சொல்ற, இந்த 45 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துக்கிறோம் இந்த கையில. நீ எடுத்து கொடுத்து கேள்விப்பட்ட, ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்பளை கூட வாயில ஆம்பளை பிள்ளையா பெற்று வச்சுக்கிறாங்க. நீ ஏன் புள்ள விட்டு அனுப்பிட்டு இவன் கையில 10 ரூபாய் டீ வாங்கி கொடுக்க மாட்டான், 5 தாலி எடுத்து கொடுத்தானா. ஏன்னா கல்யாணம் ஆன பொம்பளைங்க மேல தாலி கட்டிருப்பாங்க, கால்ல என்ன போட்டிருப்பாங்க, குஞ்சி மோதிரம், மிஞ்சி போதுறா. குடும்பம் மேல போகும். தம்பி அது போட்டு விடு, அது பாட்டு விடு. சபையை பார்த்தினியா? சபையை பார்த்து எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாஜி சபை. எதனால் கூடப்பட்ட சபை? பாவராயன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. ஓ மாதா பிதா குரு அதோ தெய்வம். ஆமா அதோ தெய்வம், அங்கிருந்து மத்தேவம். ஆமாடா பாவராயன். ஆமா அவருடைய பார்த்திருக்கும். ஓ புஷ்பராய் தெரியாது உன்னுடைய மூளையை கட்ட வச்சுக்கலாம் ஒண்ணு மெண்டல் ஆகிடும். அப்படி கலைமாமன் எழுதப்பட்ட சேகரையா பார்த்திருக்கும், கிருஷ்ணையா பார்த்திருக்கும், நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் தங்களுக்கும். தங்கள்டா தங்கள்னா உங்களுக்கும் மரியாதையா மரியாதையா உங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் தம்பி. ஒரு விளக்கம் மேகவல்லி மேகவல்லி மேகவல்லி. ஆமா என் வீட்டுக்காரன் நகலாம் ஆயிட்டாரு இல்லையா? எதுக்குதான் இருக்கு நான் வீட்டுக்காரன் தம்பி 3 தொங்குது. எதுக்கு? அவனுக்கு தாலி நான் அம்மாடி ஒரு பயிர் வாங்க அந்த என்ன குடிக்கூடாது தம்பி. மேகவல்லி 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 மேகலோகத்தை அன்று வரக்கூடிய ஆமாண்டா மேகராஜா.
ஒரு நான் பாக்குறேன் அரே பாத்து அப்பதான் இருக்கும் இது ஆயா பொடவை கட்டின பொண்ணிமா மேகலாகத்தை அன்று வரக்கூடிய மேகராஜர் மனைவி இளரவாய்க்கை துணைவி என்னுடைய பெயரோ மேகவல்லி 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 தம்பி 7 லோகத்துக்கும் 7 மேகத்துக்கும் 7 லோகம் 7 லோகமா 7 லோகத்துக்கும் எங்க வீட்டுக்காரன் முதலாக மூத்த தலைவர் மூத்த தலைவரா 7 லோகத்துக்கும் அவர்தான் தலைவர். சரி சரி. அப்படி இருந்தாலும் தம்பி அவருக்கு எனக்கும் திருமணம் ஆகி அழகான சந்தோஷமா குஞ்சு குலாவி ஆமாண்டா 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி குஞ்சு குலாவி சந்தோஷமா இருந்து குஞ்சு குலாவி 2 பெண்கள் பெற்றெடுத்தோம். அவளுடைய தம்பி ஆண் ஒன்று ஒரு பெண் ஒன்று ஆமாண்டா. என்னுடைய மகன் பெயரோ இடிமன்னன் 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 என்னுடைய மகன் பெயரோ இடிமன்னன் இடிமன்னன் இடிமன்னன். என்னுடைய மகளுக்காக தம்பி அழகான மகன் ஆமாண்டா. அவருடைய பெயரோ மின்னல் ஒளி மின்னல் ஒளி மின்னல் ஒளி. ஒரு மாசத்துக்கு ஆடி மாசம் மழை பெய்யாம வரும்போது தம்பி நாங்க நினைச்சா போறோம் அப்படியே வரும் அப்படியே நில்லா நிக்கணும் வரோம். இப்ப அது வந்து வரவே வந்தா அனுப்பிச்சோம். இடிமன்னன் மின்னல் ஒளி மின்னல் ஒளி ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு ஆமாடா தம்பி. ஆனா என் மகள் இருக்கின்றார் பார் மின்னல் ஒளி அவளை வயதுக்கு வராத முன்னே நாங்க திருமணம் செய்து கொடுத்தோம். நீ தான் அறிவு தகவல் 2 புள்ள பெற்றுட்டாரு தம்பி. அந்த மாதிரி இல்ல தம்பி. அச்சா ஏன்னா 5 ராஜாக்கள் நடுப்பிறந்தவராகிய ஆமா அர்ஜுன பெருமானுக்கு பரிசா கொடுத்தாங்க என்னுடைய மகளை. ஆமாண்டா. அப்போ வயதுக்கு வராத முன்னே திருமணம் செய்து கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் 9 வருட காலம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகி எங்க வீட்டுல விட்டு போனா இருப்பார். அப்படியே ஆயுதக்கன் சிந்தனையோடு இருக்கிற தம்பி. ஒரே பாயில ஒரே பொண்ணா பட்டு வருது. ஆமாடா தம்பி. எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும் தம்பி. ஆனா வீட்டுக்கார எத்தனை நாளைக்கு ஒரு பொண்ணு தனியா இருக்க முடியும். ஆமாடா தம்பி. ஆம்பளை சோகம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா வீட்டுக்காருக்கு சரி ஒரு பொண்ணு முந்தானி போட்டு படுகுதே அந்த எண்ணமே கிடையாது. எந்த நேரமும் அரிசி இல்ல புளி இல்ல எந்த விதமும் கிடையாது. அரிசி இல்ல புளி இல்ல பருப்பு இல்ல குழம்புக்கு தாளிக்கு எண்ணெய் இல்ல எதுவும் கிடையாது. வீட்டுல சாப்பிடுறது தட்டு இல்ல அரிசி இல்ல எதையும் பாத்துக்காது. எதுவுமே கண்டு மாட்டாங்க. எந்த நேரமும் கண்டிப்பா சொன்ன உண்மைதான். கண்டிப்பா சொன்ன உண்மைதான். ஆனா தம்பி இந்த இடத்தில் எங்க வீட்டுக்கார் வரும்படி உத்தரவு. பசுமோட காலை தேடி வருது அம்மா. ஏண்டா யார் அப்ப நான் அரிசகதனம் ஒரு தேடி மாட்டேன் ஞான வாசனை இவங்க வாங்க மாட்டாங்க வாங்கியா. அப்போ காலை மட்டும் தீச்சுக்கோம் தம்பி. எங்க வீட்டுக்கார சொன்னா தம்பி கடிச்சுவாரா அவர் லட்டி அடி அடிப்பார். அவர் லட்டி அடி அடிப்பார். அப்புறம் அவர் ஏன் லட்டி சும்மா இருக்குமா போதுப்பா புரி தம்பி வீட்டுக்கார் வரும்படி உத்தரவு. அப்படி வந்திருந்தா சீக்கிரம் சிம்மாசனம் கூட போ. ஆறா பொண்ணு சம்பாதிச்சுவா வேமாணி நான் தான் ஐயா என்ன பண்ணுவேன். எத்து போறாங்க வீட்டுக்கார பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்கிறாரு? ஒரு மூக்கு கீழே மேய்ச்சி வச்சுக்கிறாரு. என்ன ஒரு பார்த்து மூக்கனாங்க கம்பெனி பேசுறேன். மூக்கனாங்க ஆடு மாடனாங்க வரமாட்ட சொல்லி 2 பேரா வரல கண்டிப்பா போயிட்டா டாடா அடிவா போட்டா மகவல்லி
நம்ம மகள் இருக்கா பச்சா ஆமாங்க மின்னல் ஒளி திருமணம் நடந்துச்சு நாடாகிட்டது 9 வருடம் ஆகிவிட்டது அவ கூப்பிட்டு மனசுல என்னமா கஷ்டம் என்ன குறை உனக்கு என்ன குறை அப்படின்னு கேளுங்க ஒரு பிள்ளைய பார்த்தா பெத்த தாய்க்கு தான் அந்த பிள்ளைக்கு வருது அதுதான் தெரியும் ஆமா கல்யாண பொண்ணு வீட்டுக்கு நம்ம வீட்டுல வந்துக்கிறா வாயா ஆமா அப்படி இருந்தா நம்ம திருமணம் அவ வயது வர நம்ம கொடுத்தமே ஆமா நீ என்ன பண்ணணும் கொஞ்சம் அடக்க வரக்கமா பொண்ணுக்கு என்ன பண்ணணும் தனியா வெளியே போட்டு கட்டில போட்டு அதனால நான் சொல்றதுக்கு நம்ம மகள் மின்னல் அழைத்து சில வார்த்தைகள் பேச வேண்டும் மின்னல் நான் அழைத்து என்று சீக்கிரம் கொண்டாடா மின்னல்